வணக்கம். இன்னைக்கு நாம நீதிபதி பிராங்க் கேப்ரியோ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது நீதிபதி பிராங்க் கேப்ரியோ வாழ்க்கை ஒரு நீதிமன்றம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை வச்சு தான் பேச போறோம். ஆமா. அவரோட பயணம் எப்படி ஒரு சாதாரண பின்னணியில உலகமே பேசுற அளவுக்கு இரக்க குணம் கொண்ட ஒரு நீதிபதி ஆனால்னு பாக்குறது தான் நம்ம நோக்கம். ம் சரி, ஆரம்பிக்கலாமா? அவரோட கதை தொடங்குறது ரோட் ஐலாண்ட்ல 1936ல. இத்தாலியிலிருந்து குடிபெயர்ந்த பெற்றோர். அப்பா பழ வியாபாரம், பால் வியாபாரம் செஞ்சிருக்காரு. ஆமா. அந்த ஆரம்ப கால சூழல், அந்த வறுமை, அதுக்கப்புறம் அவர் செஞ்ச சின்ன சின்ன வேலைகள், ஷூ பாலிஷ் போடுறது, பாத்திரம் கழுவுறது, இதெல்லாம் நிச்சயம் பிற்காலத்துல அவர் தீர்ப்பு வழங்கின விதத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. 1953ல ஹைஸ்கூல்ல ஸ்டேட் மல்யுத்த சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு. ஓ, அப்படியா? அது அவரோட அந்த விடாமுயற்சியை காட்டுது. அதே விடாமுயற்சி தான் படிப்பிலையும். பகல்ல டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டே நைட்ல லா காலேஜ் படிச்சிருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்ல. நிச்சயமா. அந்த உழைப்பு தான் 1965ல அவரை சட்டப்படிப்பு முடிக்க வச்சது. அதுக்கு நடுவுல 1954ல இருந்து 62 வரைக்கும் ஆர்மி நேஷனல் கார்ட்ல கூட சேவை செஞ்சிருக்காரு. ஆமா, இத்தனை அனுபவங்களுக்கு அப்புறம் தான் பொது வாழ்க்கைக்கு வராரு. முதல்ல ப்ராவிடன்ஸ் சிட்டி கவுன்சில்ல 1962ல இருந்து 68 வரைக்கும். அப்புறம் முக்கியமா 1985ல ப்ராவிடன்ஸ் மியூனிசிபல் கோர்ட்டோட சீஃப் ஜட்ஜ். ஆமா, அந்த பதவி தான் அவரை முழுசா வெளிக்கொண்டு வந்துச்சு. 2023 வரைக்கும் அந்த பதவியில இருந்தாரு. அந்த கோர்ட்ல அவர் நடந்துகிட்ட விதம் தான் அவர் ரொம்ப பிரபலமாக்குச்சு. குறிப்பா அந்த கார்டன் ப்ராவிடன்ஸ் ஷோ மூலமா. சரிதான். அது முதல்ல லோக்கல் டிவில தான் வந்துச்சு. ஆனா 2018ல நேஷனல் லெவல்ல போனதும் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் சின்ன சின்ன டிராஃபிக் ரூல்ஸ் மீறினவங்ககிட்ட கூட அவர் ரொம்ப இரக்கமா நடந்துகிட்டது தான் இந்த குறிப்புகள் சொல்லுது. மிகச் சரியா சொன்னீங்க. அவர் சட்டத்தை மட்டும் பார்க்கல, அந்த மனுஷனோட சூழ்நிலையும் பார்த்தாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபைன் கட்ட டைம் கொடுத்தாரு. சில சமயம் வெறும் அட்வைஸ் இல்லனா சின்னதா ஊக்கப்படுத்துவாரு. நான் என் கோட்டுக்கு கீழே பேட்ச் போடல, ஒரு இதயத்தை போட்டிருக்கேன்னு அவர் சொன்னது ரொம்ப பிரபலமாச்சு இல்லையா? ஆமா, அது வெறும் வார்த்தை இல்ல, அது அவரோட தத்துவம். அதனாலதான் அவரோட வீடியோஸ்லாம் இன்டர்நெட்ல பில்லியன் கணக்குல வியூஸ் போச்சு. ஒரு நீதிபதியோட இந்த அணுகுமுறை ஏன் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த நீதித்துறையில மக்கள் எதிர்பார்க்கிற அந்த மனிதாபிமானத்தை அவர் காட்டினதாலையா? அது ஒரு முக்கியமான காரணம் பாருங்க. சட்டங்கிறது வெறும் விதிமுறைகள் இல்ல, அது மனுஷங்களோட சம்பந்தப்பட்டதுன்னு அவர் புரிய வச்சாரு. அவரோட கோர்ட் ரூமே சில சமயம் ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி ஆயிடும். வாழ்க்கை பாடமெல்லாம் சொல்லுவாரு. இந்த ஒரு தனித்துவமான அணுகுமுறை தான் அவருக்கு பல கௌரவ டாக்டர் பட்டங்கள், அப்புறம் ரோட் ஐலாண்ட் ஹெரிடேஜ் ஹால் ஆஃப் ஃபேம்ல இடம்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துச்சு. ஆமா, கடைசியா 2023ல அவர் வேலை செஞ்ச அந்த கோர்ட் ரூமுக்கே அவர் பேரை வச்சாங்க. சீஃப் ஜட்ஜ் பிராங்க் கேப்ரியோ கோர்ட் ரூம்னு. இதுவே பெரிய அங்கீகாரம். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவரோட மனைவி ஜாய்ஸ் கூட கிட்டத்தட்ட 60 வருஷம் வாழ்ந்திருக்காரு. 5 பிள்ளைகள், பேரம்பேத்திகள்னு ஒரு நிறைவான குடும்ப வாழ்க்கை. 2025ல அவரோட சுயசரிதை கம்பேஷன் இன் தி கோர்ட் கூட வந்துச்சு. ஆனா வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பமா டிசம்பர் 2023ல அவருக்கு கணைய புற்றுநோய் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஆமா, அதையும் அவர் ரொம்ப தைரியமா ஏத்துக்கிட்டாரு. தன் உடல்நிலை பத்தியும் நம்பிக்கை பத்தியும் ரொம்ப ஓப்பனா பேசினாரு. ஆதரவாளர்கள் கிட்ட தனக்காக பிரேயர் பண்ணவும் சொன்னாரு. அதுவும் அவரோட அந்த நேர்மையான குணத்தை காட்டுச்சு. ரொம்ப வருத்தமான விஷயம், ஆகஸ்ட் 20, 2025 அன்னைக்கு அவரோட 88வது வயசுல அவர் காலமானாரு. ஆமா, அவரோட மறைவு நிறைய பேரை பாதிச்சது. அப்போ இந்த வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள்ல இருந்து நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்ன? சொல்லப்போனா நீதிபதி கேப்ரியோவோட கதை ஒரு சாதாரண நிலையிலிருந்து விடாமுயற்சியாலையும் இரக்க குணத்தாலையும் எப்படி உயர முடியும்னு காட்டுது. நீதித்துறையில மனிதாபிமானத்தோட செயல்பட்டு உலகம் முழுக்க ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். அவர் விட்டுட்டு போனது வெறும் சட்ட ரீதியான மரபு மட்டும் அல்ல, நீதி அமைப்புலயும் ஒரு மனித முகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் அவரு. சரிதான். கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. கேப்ரியோவோட இந்த அணுகுமுறை, அதாவது சட்டத்திட்டங்களுக்கு ஏகா போன அந்த மனிதாபிமானம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, நம்மளோட உறவுகள்ல, நம்ம மத்தவங்கள பார்க்குற விதத்துல எல்லாம் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், இல்ல எப்படி யோசிக்க வைக்கலாம்? இத பத்தி நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.